அன்பு சொந்தங்களே, 2-3 விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. முதல்ல நம்முடைய இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு அக்டோபர் 27ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதி மக்கள் மன்றத்தில் இருக்கு. அந்த கடிதத்தோடு கிட்டத்தட்ட 232 பக்கம் அதற்கான ஆதாரங்களையும் அளிச்சிருக்கிறாங்க. 888 கோடி ரூபாய் ஊழல், 888 கோடி ரூபாய் ஊழல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறையில அமைச்சர் KN நேரு அவர்களுடைய துறையில நடந்திருப்பதாக இடி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு கடிதம் அளித்து அதுல ஒரு FIR பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் PMLA செக்ஷன் 66 இடிக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது, வேறொரு கேஸ்ல சோதனை பண்றாங்க, அந்த கேஸ்ல இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் 66 படி அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இடியினுடைய கடமை. இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு CBI வழக்கு 2024 திரு KN நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி KN ரவிச்சந்திரன், KN மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்துல வேறு வேறு பகுதியில் நடத்தப்பட்ட ரைடுல கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள், இவங்க ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆபீசர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் உட்பட 2538 போஸ்டிங், அதுல 2 லட்சம் பேர் எழுதுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துறாங்க. அதுல எப்படியெல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள், குறிப்பாக 150 கடைசி அந்த 2538 தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கல்ல 150 பேர் நேரடியான ப்ரூஃபை இடி அளிக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, பணம் யாருகிட்ட கொடுத்தாங்க, அபிஷியலா அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு KN நேருனுடைய சகோதரர் அவரு கையில KN ரவிச்சந்திரன் அவருடைய கையில வாட்ஸ்அப்ல அந்த முழு லிஸ்ட் இருக்கு. பிரிலிமினரி பரீட்சையில பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்ல பேரை சேர்த்துறார். இது போன்ற பல ஆதாரங்கள்ல 232 பக்கம் அதை திரட்டி சேகரிச்சு செக்ஷன் 66 PMLA ஆக்ட் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய டிஜிபிக்கு அளித்து இதுவரை ஒரு பேச்சு மூச்சு இல்ல. இதுல 2 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. செலக்ட் ஆனவங்க 2538. அப்ப என்னங்க அர்த்தம்? கிட்டத்தட்ட 1,97,000 பேர் செலக்ட் ஆகல. இன்னைக்கு 1,97,000 குடும்பங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீடியா நண்பர்களை, தமிழக அரசை நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்காம 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட் மூலமாக மணி லாண்டரிங் பண்ணிருக்கிறாங்க. இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமா இருந்தா இந்நாள் அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணிருக்கணும். இது இடி சாதாரணமா ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிங்க. கடிதத்தோடு 150 செலக்டட் கேண்டிடேட் அவங்களுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க. அதன் பிறகு KN ரவிச்சந்திரன், KN மணிவண்ணன், KN நேருனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் 2 பேரு, அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல பணிபுரியக்கூடிய 4 பேர், 6 பேர்த்தினுடைய வாட்ஸ்அப் மொபைல் போனுடைய டிரான்ஸ்கிரிப்ட், அவங்களுக்குள்ள என்ன பேசினாங்க, ஒரு புரோக்கர் KN ரவிச்சந்திரன் அவங்ககிட்ட பேசின ரெக்கார்டட் கால், இத்தனை விஷயத்தை கொடுத்து 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதை பத்தி எதுவுமே பேசாம KN நேரு அவர்கள் பதில் சொல்றாங்க, இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியா இதுல உடனடியா தமிழ்நாடு டிஜிபி அவர்களை FIR போட சொல்லணும். ஏன்னா FIR போடப்பட்ட பிறகுதான் இடி களத்துக்கு வர முடியும். இடியை பொறுத்தவரை ஒரு FIR இல்லாம இடி தன்னுடைய விசாரணை ஆரம்பிக்க முடியாது. அதன் அடிப்படையில் தான் இடி அவர்கள் செக்ஷன் 66 அடிப்படையில் ப்ரூஃப் கொடுத்து FIR போடுங்கிறாங்க. இடிக்கு FIR போடுவதற்கு அதிகாரம் இல்லை. அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இடி நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா இதுல மணி லாண்டரிங் நடந்திருக்கு. இது எதுவுமே இல்லாம காலையில முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போடுறாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க? தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் DMK அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இது DMK அவமானப்படுத்துறாங்கிற ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம். நம்ம BJP தமிழ்நாடு, என்னுடைய சமூக வலைதளம், நம்முடைய நயினார் அண்ணா எல்லாத்துலயும் நீங்க பார்க்கலாம். அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரில் இருந்து இங்கே பணிபுரியக்கூடியவங்கள
மிக மோசமா பேசினாங்க. டிஆர்பி ராஜா, திரு பொன்முடி, திரு ஆ ராசா இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான் பிராக்கு வாயன், டாய்லெட் கட்டுறவங்க இதை பேசியதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்தினாங்க. அதனால் இன்னைக்கு 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல், இந்த துறையில் இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க. இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு. சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும், மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும். ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு பொய் பேசி சுத்துறாரு? இந்த 888 கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல்ல அட்டன் பண்ணும். இது முதல் ஊழல். இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு. திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில விவசாய பெருமக்கள் இருந்து வாங்கக்கூடிய பேடி நெல், அந்த பேடிய டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் டிபிசி நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட், அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு. சப் கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது, ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம், இந்த லாரியில கொண்டு வந்து 48 மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும். எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து, பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நெல் கொள்முதலை சரியா நீ வாங்கல, நீ வாங்கி அதை கொண்டு வர்றக்கே 48 நாள் சில இடத்துல ஆயிருக்கு. ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது? 48 மணி நேரத்துல கொண்டு வரணும். அதிலும் ஊழல் செய்து அதுல 160 கோடி ரூபாய், அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்தில் நம்ம போட்டிருக்கோம். இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிகை சம்பந்தமாக விலாவரியாக அதில் பாதிக்கப்பட்ட லாரி ஓனர், ட்ரக் டிரைவர் அவங்க கிட்ட பேசி விலாவரியாக அதை பத்திரிகையிலையும் பிரசுரம் பண்ணியிருக்கிறாங்க. 160 கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை, 888 கோடி ரூபாய் திரு KN நேரு அவர்களுடைய துறை. இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க. மூன்றாவது ஒரு விஷயம் என்று சொன்னோம், நம்முடைய சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி CEO அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல், இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை 1952 2004 வரை 8 முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். 8 முறை இந்திய அளவில். தமிழ்நாட்டில் கடைசி எப்ப நடத்தப்பட்டது? 2002 197 தொகுதிக்கும் 2005 37 தொகுதிக்கும் நம்ம நடத்தியிருக்கோம். தமிழ்நாட்டிலையும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருக்கோம். தலைமை தேர்தல் அதிகாரி, எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து, யாரு ஓட்டு போடுறாங்க, அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும். இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீலில் ஒருத்தர் கூட வரல. முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க, யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க, குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க, ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல 100% கிளீனா நடத்திருக்காங்க. இன்னைக்கு 12 மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தார. ஏன்னா மாநில அரசு தான் ஆபீசர்ஸ் கொடுக்கணும். ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபீசர் BLO கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு சட்டமன்றத்திற்கு எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் ERO கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு தாலுகாக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் AERO கொடுக்கணும். இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் இதை பிளாப்பாக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார்கள். எங்களுடைய இது எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய CEO தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அதாவது BLOவா இருக்கட்டும்,
எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரா இருக்கட்டும், நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழ் அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சார் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதைத்தான் சொல்றோம். இந்த 3 விஷயங்களும் இன்னைக்கு மிக முக்கிய விஷயங்கள். ஆனால் இதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்புவதில் முழு கவனத்தில் இருக்கிறாங்க. இதை 3ஐயும் உங்களிடம் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்முடைய திருப்பூர்ல சின்ன காளிபாளையத்தில் திருப்பூர் மாநகராட்சி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய பல்லடத்துக்குள்ள சின்ன காளிபாளையத்தில் கொட்டுறாங்க. திருப்பூர் மக்கள் நல்லா இருக்கணும். இது தேவையெல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூர், பல்லடம், கோயம்புத்தூருக்கு சண்டை உண்டாக்குறாங்க. இதே மாதிரி வெள்ளலூர் ஒரு காலத்தில் அவ்வளவு பறவைகள் வந்திருக்கக்கூடிய சரணாலயமா இருந்த வெள்ளலூர்ல ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளை கொட்டி வெள்ளலூர் பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த பக்கமே போக முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அதே வேலையை சின்ன காளிபாளையத்தில் பண்றாங்க. இடுவாய் ஊராட்சியில இதற்கு முன்பு கிராம சபை கூட்டத்தில் குப்பையை கொண்டு வராதீங்கன்னு சொன்ன பிறகு கூட இன்னைக்கு 2500க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உடனடியாக திருப்பூர் மாநகராட்சி இதை கைவிட வேண்டும் என்று கேட்கின்றோம். இதை தாண்டி நீங்க குப்பையை கொண்டு வந்த முதல் லாரியை தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், நாங்கள் எல்லோருமே முதல் லாரியை தடுக்கிறதுக்கு அங்க போகத்தான் போறோம். அதனால திருப்பூருக்குள்ள பணம் கொடுத்து எப்படியாச்சும் அந்த குப்பை இன்சினரேட் பண்ண பாருங்க. திருப்பூர் மக்களும் நிம்மதியா இருக்கணும். அவ்வளவு வருமானம் வரி கட்டக்கூடிய ஒரு மாவட்டம், ஒரு பகுதி. அந்த குப்பையை கொண்டு வந்து இன்னொரு பகுதியில் கொட்டி தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காதீங்க. அதே இடத்துல மத்திய அரசினுடைய மூங்கில் பூங்கா இருக்கு. வனமரபியல் வனப்பெருக்கு மத்திய அரசினுடைய நிறுவனம் மூங்கில் பூங்காவை சின்ன காளிபாளையத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க. அங்க ஆக்சிஜன் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த குப்பையை அந்த மூங்கில் பூங்காக்கு ஆப்போசிட்லயே வந்து கொட்டுறாங்க. அதனால் இதையும் கடுமையாக கண்டிக்கின்றோம். இதையும் உடனடியாக மாநில அரசு தலையிட்டு கவனம் கொடுத்து அந்த குப்பையை கொண்டு வந்து சின்ன காளிபாளையத்தில் கொட்டுகின்ற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். நண்பர்கள் உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேளுங்க, பதில் சொல்றேன். கேளுங்க. சாரி அண்ணா. அதே சமயம் அமித்ஷா கூட பேசினாரு, ஒரு தமிழர் வந்து ஒரிசாவை ஆளலாமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அண்ணா இன்னைக்கு இதே ஒரு சிம்பிள் கேள்விங்க, நியாயமான கேள்விதான் நீங்க கேட்கறீங்க. தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய நம்ம தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தோடு சொல்றோம். என்னை பொறுத்தவரை எல்லோரும் தமிழர்கள் தான். யாராவது நார்த் இந்தியாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வருகின்ற காலத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவுபடுத்தணும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் வைக்கக்கூடிய சவால் என்னன்னா, தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் அவங்களுடைய டெபினிஷன் ஆஃப் தமிழன் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இருக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியுமா அப்படிங்கறத திமுக சொல்லட்டும். இதைத்தான் ஒரிசால 2024 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க பேசினாங்க. ஒரிசால யார் ஆள வேண்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடிச்சுக்கிட்டாங்க. ஃபைனலா மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இதை பற்றி யார் விவாதம் வைத்தார்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆட்சிக்கு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மக்களை மோடி அவமானப்படுத்திட்டார். அதைத்தான் நான் இங்கே நண்பர்களிடம் கேட்கின்றேன். என்ன அவமானப்படுத்துறார்? திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய அட்டூழியத்தனமான வேலையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், அவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு. திமுகவினுடைய அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அதை கேள்வி கேட்டால் இவர்களுக்கு எது கோபம் வருது? பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதை நாம் கேள்வி கேட்கின்றோம். அண்ணா, ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சாரிங்கண்ணா. அந்த மாதிரி ஒரிசால யாரும் சொல்லவில்லை. அதை போன்று யாரும் அவமானப்படுத்தப்படவில்லை. ஒரிசாவிலே கேட்கப்பட்ட கேள்வி, ஒரியாவை ஆளுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதுதான் ஒரிசால கேட்கப்பட்ட கேள்வி. அதே கேள்வி எனக்கு திமுக கேட்கிறாங்க, டெபினிஷன் கொடுக்கட்டும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஒரிசால இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நார்த் இந்தியால பிறந்து ஒருத்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாங்க, குடும்பமா ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க கடந்த 10 வருஷத்துல. அவங்க 25 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா சொல்லட்டும். அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்க ஐயா.
எலெக்ஷன் கமிஷனுடைய லெட்டர் பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் திரு பட்நாயக் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. உடனடியாக அந்த ப்ராசஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கணும். இது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரியும் மாநில அரசு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இல்லாம. அதே நேரத்தில் உடனடியாக விரைவில் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும். பூத் லெவல் ஏஜென்ட், பூத் லெவல் ஆபீசர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும்.